சத்யா வழங்கும் கிரிக்கெட் திருவிழா வித் ஸ்போர்ட்ஸ் விகடன். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. எப்பவுமே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா தான் இருக்கும். இன்னைக்கு மெரினால அதே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை லைவா ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமா அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க ஆடியன்ஸ் கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இந்த மேட்ச்ல அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃபேவரட் மொமெண்ட் இந்த மேட்ச்லனா என்ன சொல்வீங்க? ஜடேஜாக்கு பிடிச்ச கேட்ச் தான். ஜடேஜா கேட்ச் பிடிச்சது. நீ சொன்ன மாதிரி தான் ஜடேஜா கேட்ச் பிடிச்சது. லாஸ்ட் ஓவர் தான். லாஸ்ட் ஓவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. கரெக்டாக ஆனால் லாஸ்ட் விக்கெட் போயிடுச்சு. நல்லா இருந்தது. ஒரு பால்ல 6 போகுமா விக்கெட் போகுமா பார்த்தா லாஸ்ட்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பிடிச்ச மொமெண்ட்னா அந்த அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க இல்லையா, ரிசானுல்லாவும் இன்னொரு பிளேயர், அவங்க பேர் தெரியல, 2 பேரும் ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. 100% ஒரு 100 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மூமெண்ட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. குல்தீப் யாதவ் நல்லா பண்ணார். மிடில் ஆர்டர் கொஞ்சம் வறுக்கிடுச்சு. அவங்க எடுத்த விக்கெட்ஸ் தான் நல்லா இருக்குது. பட் நம்ம ஓப்பனர்ஸ் நல்லா கொடுத்தா நல்லா போயின்னு இருக்கும். அவுட் ஆனதுதான், அதோட தான் கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் பேசிக்கலி நான் ஆஸ்திரேலியா ஃபேன். ஆமாம், அதனால் இன்னைக்கு இந்தியா சப்போர்ட்டு. நான் ஆஸ்திரேலியா ஃபேன். நேற்று மேட்ச் பார்த்தீங்கல்ல, எங்களுக்கு தான் கப். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியன் பிளேயர் ஒருத்தரை கொடுத்துட்டு பாகிஸ்தான் பிளேயரை ஒருத்தர் நம்ம எடுத்துக்கலாம்னா எந்த பிளேயரை சொல்வீங்க? எந்த பிளேயரும் கொடுக்க மாட்டோம். எந்த பிளேயரும் கொடுக்க மாட்டீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க மேம். யாரை கொடுப்பீங்க, யாரை எடுப்பீங்க? தம்பி, உங்க தம்பி என்ன சொல்றாங்களோ அதுதான். முகமது ரிஸ்வான். எல்லாருக்குமே அவர் பேரே சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஃபேவரட் பிளேயரும் அவர் தான். அவர் தான் ஃபேவரட். இந்தியா பிளேயர் நம்ம கொடுக்கணும்னு எல்லாம் இல்லை. அவங்களேருந்து ஒரு பிளேயர் வேணும்னா ரிஸ்வான் உல்லா வரலாம். ஒரு நல்ல பிளேயர் அவர் ரிஸ்வான் உல்லா. இல்லை, இந்தியன் பிளேயர்லேருந்து யாரையும் கொடுக்க முடியாது. ஆனால் அதே அளவுக்கு அங்கேருந்தே எடுக்கணும்னா நம்ம எடுக்கலாம். ஷாஹித் அஃப்ரிடி எடுக்கலாம், நமக்கு பாசிபிள் இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து ரிஸ்வான். ஸோ அப்போ பாகிஸ்தான்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயரும் அவர் தான். ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே அவர் பேர் தான் சொல்றாங்க. ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸிமம் தோனிக்கு அப்புறம் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற அவர் தான் டீம். ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப கூலாக இருப்பார் அவர். ரொம்ப எந்த ஒரு இதுலையுமே ஒரு ப்ரெஷரே ஆனாலும் சரி கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். அந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட பேட்டிங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நிதானமாக ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தாரு. ஆனால் ஸ்கோர் கம்மியாகிடுச்சாலும் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்போ ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காங்கல்ல. இப்போ நெக்ஸ்ட் ரோஹித் சர்மாக்கு அடுத்தது இவர் கேப்டனா வந்தா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்னா இந்தியாக்கு யாரை சொல்வீங்க? ரோஹித் சர்மாக்கு அடுத்து ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மாக்கு அடுத்தது கேப்டனா வரதான் சொன்னா சுமன் கில் வரலாம். சுமன் கில் அவரு நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுவார். பும்ரா கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல். கேஎல் ராகுல். நீங்க சொல்லுங்க மேம். அதே தான், கேஎல் ராகுல் தான். நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா நல்லா இருக்கும். மும்ரா மிஸ் பண்ணுறோம். மும்ரா இல்லாமல் காலத்தில் இப்போ நான் இவர் ஜெய்ஸ்வால் தான் அது கேப்டன். ரோஹித் சர்மா அடுத்தது கேப்டனாக இருக்குன்னா பும்ரா தான். ஜஸ்பீர் பும்ரா தான் கேப்டன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கில். 2 பேரில் யாருன்னா கேப்டனாக தான் நல்லா இருக்கும். இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பாகிஸ்தான்ல தான் இப்போ ஆக்சுவலி இந்த சாம்பியன்ஷிப் மேட்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இந்தியா விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்? அது தப்பு தான். அது எல்லா டீமும் ஆடிட்டு தானே இருக்காங்க. எல்லா டீமும் போயிருக்காங்க அங்கே, நம்ம போகாத அது ஒரு இதுதான். பாலிடிக்ஸ் வேறு, ஸ்போர்ட்ஸ் வேறு. அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நல்லாயிருக்கும். அது எல்லாருக்கும் பாலிடிக்ஸ் வேறு, ஸ்போர்ட்ஸ் வேறு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸ்போர்ட்ஸாக பாருங்க, நல்லது. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கேமாக எடுத்துக்கணும். அதை போய்ட்டு ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா எல்லா டீமும் அங்கே போய் ஆடும்போது இந்தியா மட்டும் தனியாக அவங்களுக்குன்னு துபாயில் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஓவராக தெரியுது. அதை அவாய்ட் பண்ணிடலான்னு தோணுது. நியூட்ரலான ஒரு இடத்துல நம்ம விளையாடினா நல்லது. அது கண்டிப்பாக மேம் எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்க தைரியமாக வராங்க. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அது அப்படி. நம்ம நாட்டிலனா நமக்கு அந்த மாதிரி கிடையாது. எல்லாரையுமே வந்தால் வாழ வைக்கிற ஊர் தான் நம்ம இது. ஆனால் அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாதுங்களே. அதனால நம்ம ஒரு சேஃப்டிக்காக அது இவங்க அப்படி பண்ணுறது. பாலிடிக்ஸ் இருக்குதுங்கிறதுனால தான் இப்போ நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு மட்டும் இங்கே போட்டிருக்கிறாங்க, மற்ற மேட்ச்சுக்கு போடல. இல்லை, அது இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக தான் இருக்குது. அது அப்போலேருந்தே பழகி போனதுங்கிறனால அது மாற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிடும்ல. அதனால தான் ஒப்பிடனா அது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அதனால் நம்மளும் ஏற்றுக்க மாட்டோம், அவங்களும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் பிரச்சனை நல்லா தீர்வான நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸில் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் இருந்தாலும் மக்கள் அதை உணர்வை அது கட்டுப்படுத்த முடியல, அவ்வளோதான். பாகிஸ்தான்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா யாரை சொல்வீங்க? பார்பர் அசம். ஓகே, ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? அவர் பேட்டிங் பிடிக்கும். ரிஸ்வான் உல்லா நல்ல பிளேயர். அவர் எப்படின்னா ஒரு நல்ல பிளேயர். அவர் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். ஆமாம். ஓகே, ஸோ அப்போ இந்தியன் பிளேயர்ல யார் ஃபேவரட்? யாரை இப்போ நீங்கள் டிராகன் அப்படின்னு சொல்வீங்க? இவர் தான்ப்பா டிராகன் மாதிரி செம்ம ஆடன்றா உங்களுக்கு விராட் கோலி தான். அவர் தான் கிங்கு. நம்மளுக்குன்னா ரோஹித், கில்லு,
அப்புறம் பாண்டியா இருக்காங்களா. ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும். இந்தியன் பிளேயர்ஸ்லேயே எனக்கு பிடிச்சதுன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேர் பிடிக்கும். பாகிஸ்தானில் ரிஸ்வான் உல்லாவை பிடிக்கும். அதுக்கு பாபர் ஆசமை பிடிக்கும். பாபர் அசாம் தான் இப்போ கரண்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணது, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட், நல்ல எல்லாம் ஆவரேஜ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணது. வேற யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பாபர் அசாம், ரிஸ்வான் தான் 2 பேர். அஃப்ரீடி செகண்ட் அஃப்ரீடி வந்து நல்லா பவுலிங் பண்ணுறாரு. அவர் இப்போ இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் இந்தியாவுக்கு. ரோஹித் சர்மாவுக்கும் சரி, கேஎல் ராகுலும் சரி. சத்யா வழங்கும் கிரிக்கெட் திருவிழா வித் ஸ்போர்ட்ஸ் விகடன். இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோடைய ஆடியன்ஸோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's your VJ Shakti Priya signing off.